தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. அமலமரி வேளாங்கண்ணி மரிய குழந்தை ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ரோம்லீஸ் பெரிய நாயகத்தம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், எம் ராயப் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எம் ராயப்பிள்ளை இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், அறுவை சிகிச்சையில் முழு குணம் அளித்ததற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், கிருஷ்ணமூர்த்தி என்ற ஜில்பர், பெயாத்ரிஸ் செல்வன், ஜோனாஃபார்க் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், இன்று 76ஆம் ஆண்டு பிறந்த நினைவு நாளாகிய பயோல் சார்லஸ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஜான்சன் துய்சோல் பெரிய நாயகத்தம்மாள் துய்சோல் மகிமை ஒபேனாஸ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், பிஸ்கோ ஆண்மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், சந்தர்பால் 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியநாதன் ஆரோக்கியமரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், லூர்துநாதன் வேதியர், மைக்கேல் தாமஸ் மற்றும் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஆபிரகாம் இருதயமரி அல்பனா அலெக்சாண்டர் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், அரியானா பாரதி பிலோமின் ராஜ் 5ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், மரிய தெசிலா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், பேர பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஜாக் சில்வி ஆரோக்கியமரி லயான்ஸ் அதேல் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், மரியநாதன் மரி தெரேஸ் ஜார்ஜ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களுடைய தருளும். ஆமேன். ஜான் பியர் என்ற லூர்துதாஸ் மரிரோஸ் ஆரோக்கியராஜ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், உடுமலா இன்னையா ஜேவியர் மேரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இவர்களின் நில பிரச்சினை விரைவில் தீரும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், எமோனியல் மோங்க்லர் அற்புத செல்வி மோங்க்லர் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், கஸ்மீர் ஆரோக்கியதாஸ் கஸ்மீர் ஓபிலியா இவர்களுக்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அம்மை நோயிலிருந்து குணம் தந்ததற்கு நன்றியாகவும், இவர்கள் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலவும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், தீமா பொறியியல் கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், மஸ்லினுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும்படியாகவும், நல்ல வரன் கிடைக்கும்படியாகவும், புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், எலிசபெத் உடல் சுகம் பெறவும், தீமைகள் அனைத்தும் விலகவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும்,
செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். அருள்ராஜ், பெர்னாண்டோ இவர்களுக்கு புனித செபஸ்தியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். சார்லஸ் ஆரோக்கியராஜ், ரோசரி ஜூலியட், ஆண்டனி விமல்ராஜ் இவர்களுக்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். விமல்ராஜ், எலிசபெத் ஜெயராணி இவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டியும் புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். செபஸ்தியம்மாள் தி தாம்ப்ளு ஆண்மை இலை பாட்ரிக்காகவும். பிரான்சிஸ் லிட்டில் ஃப்ளவர் பெர்னாண்டஸ் உடல் உள்ள சுகம் பெறவும் இவர்களின் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். அலெக்சிஸ் ரோஜர், சூசை மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இவர்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். ஆண்ட்ரூஸ், செர்மிலா, புவனா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் இவர்களின் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தருளும். ஆமென். சவரியப்பன் தாமஸ், ஆரோக்கியமரி தாமஸ், பொன் ஆரோக்கியமரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். மகிமை ஒபேனாஸ், பிலோமேன் என்ற உபகார பிள்ளை, பாப்பான் என்ற லூர்துமரி ஆண்மை இலை பாட்ரிக்காகவும். PL ஜெஸ்தான், பாவு என்ற ஜெசிந்தா மற்றும் குமரேசன் என்ற நெல்சன் ஆண்மை இலை பாட்ரிக்காகவும். வேலு என்ற விக்டர், கப்ரியல் ஒபேனாஸ் ஆண்மை இலை பாட்ரிக்காகவும். அந்தோனி ராஜா, லூர்து மேரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்கள் பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் பேர பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். போஸ், லூர்துமரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். ஜோவானி, அருண் கட்டட வேலை நல்ல முறையில் நடைபெறவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இவர்களின் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். லூர்து சாமி என்ற லூர்துநாதன், செல்வராஜ், லூர்து அருள் தேவராஜ் ஆண்மை இலை பாட்ரிக்காகவும். விஜயகுமார் 54ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடும் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் மகனுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும். மிக்கேல், கப்ரியேல், பேர்தா இதய செல்வம் ஆண்மை இலை பாட்ரிக்காகவும். செயின்ட் செபஸ்டின் செக்யூரிட்டி கம்பெனி நல்ல முறையில் வளர்ச்சி அடையவும் அதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் அவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். இந்திய நாட்டில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இப்பொழுது இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இராணுவர்கள் பணி சிறக்கவும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும். சந்தியாகு 48வது பிறந்த நாளை கொண்டாடும் இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். நிர்மலா, செபாஸ்டின் குடும்பத்திற்கு
புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் செபஸ்டியன் ராஜசேகரன் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் இயேசுதாஸ் சாந்தி பாப்பா என்ற ஆரோக்கியமரி சாந்தி ரோசா சாந்தி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தருளும். ஆமேன். எமேதே எலன் எமேதே லோரான் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் எமேதே எர்வே அண்ணா மற்றும் இவர்கள் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் எமேதே யூபர் மேரி இவர்களின் பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் எமேதே லேயா அலெக்ஸ் மற்றும் இவர்கள் பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் நிலவும்படியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் தேஃப்ரீர மரி ராணி இவர்களின் பிள்ளைகள் பூரண உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இவர்கள் எண்ணங்கள் ஈடேறவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் ரப்பன் நெஸ்தோர் மற்றும் இவர்கள் பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் மோங்க்லேர் பஸ்கால் அலின் இவர்களின் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் சினியமூர் அனிதா ஜோக்கிம் இவர்களின் பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் செமீஸ் ரோசா செல்வன் நல்ல உடல் சுகம் பெறும்படியாகவும் இவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வனத்தையன் கரோலின் மற்றும் இவர்கள் பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் சினியமுர் ரொபேர் கிறிஸ்டினா உடல் நலம் பெறவும் இவர்கள் குடும்ப கருத்துகளுக்காகவும் புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும் ஷெமீஸ் ஜவியே செமீஷ் வேளாங்கண்ணி செமீஷ் அந்தோணியம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும் செமீஷ் நாயகம் செமீஷ் அண்டாட்சி செமீஷ் அருமை செல்வி ஆண்மை இலை பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தருளும். ஆமேன். பிஸ்கோ ஆண்மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆரோக்கியம் பெரிய நாயக சாமி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் எஃப்ரான்ஸ் பெரேராம் ரவி பெரேரா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் திதாஸ் தேவமரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் ருவியே மரி அன்டுவான் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்களின் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும்
நெகோமியா எகோனியா தாமஸ் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். கிராசியா அருள்தாஸ் மரிஸ்டெல்லா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். தீக்லு கனகராயுலு குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் இவர்களின் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும். செமீஷ் சலேத் மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். செமீஷ் எத்தியன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். போப் ஜால் கல்வியியல் கல்லூரியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அக்கல்லூரியில் பணிபுரியும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் அருட்தந்தையையும் மாணவர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த கல்லூரியானது மென்மேலும் வளர அருள் புரிய வேண்டியும். அனிபால் கன்னடி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். பஸ்கால் மரி குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களுடைய தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே, பாவிலருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது நின்றிருப்பதாக. ஆமென். இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட போடுங்கள் போடுங்கள். என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட போடுங்கள் போடுங்கள். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட
பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் விரைவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித செபாஸ்தியார் அவருடைய ஆண்டு பெருவிழாவிலே நாம் திருப்பலிக்காக இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த திருப்பலியிலே உங்கள் அனைவருடைய கருத்துகளுக்காக சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக கார்ல் பார்த் அவருடைய வார்த்தைகளை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவர் கிறிஸ்து என்னை அன்பு செய்கிறார், அது எனக்கு தெரியும், அதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்கிறது என்று சொல்வார். இன்றைய நாளிலே புனித செபஸ்தியார் வழியாக கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அன்பு செய்கிறார், அது உங்களுக்கு தெரியும், விவிலியம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த நாளிலே எவ்வாறு அந்த செபஸ்தியார் எண்ணற்ற இன்னலிலே துன்பத்திலே கடவுளுக்காக சான்று பகர்ந்தாரோ அதுபோல நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த புனித செபஸ்தியார் வழியாக கடவுளுக்கு சான்று பகரவும் இறைவன் தாமே உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வேண்டல்களையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவாக ஆஸ்வதிக்க தொடர்ந்து இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். தூய மறைநீர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி நல்குகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய
இறைவா இறைவனில் செம்மறியின் தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகில் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகில் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படுவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடங்கவோ மலங்கலங்கவோ வேண்டாம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 14-17 முடிய. திருத்தூத பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடங்கவோ மலங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாரையாவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயுதமாய் இருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளிக்க அழியுங்கள். உங்கள் மனசாற்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழியிருக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளத்தால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாகினேன், தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினேன்,
தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தேன். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகன், உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகள், கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகன், உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகள், கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. சோதனை
சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகியினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 10 இறைவார்த்தைகள் 28 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது: ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கின்றார். நமக்கெல்லாம் நல்வாழ்வு கொடுத்திருக்கின்றார். நாம் எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பிலே வைத்திருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மணித்துளியும் நினைத்து கொண்டு அவரை போற்றவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஆனால் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். சீடர்களை பார்த்து மட்டுமல்ல, நம்மை பார்த்தும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் எதற்கும் அஞ்சாதீர்கள், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதை பற்றியும் நீங்கள் கலக்கமடையாமல் இருங்கள். இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை ஆன்மாவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ஒருவேளை நம்முடைய உடலை வேண்டுமானால் துன்புறுத்தலாம், வேதனைக்கு உட்படுத்தலாம். ஆனால் ஆன்மா கடவுளுக்கு சொந்தமானது, அது இறைவனுக்கு சொந்தமானது. அந்த ஆன்மாவை யாருமே இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கையை தன் வாழ்விலே மிக ஆணித்தரமாக ஆழமாக நம்பியவர்தான் நம்முடைய புனிதர் திருவிழா கொண்டாடுகின்ற செபஸ்தியார் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து, நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அதற்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன். இந்த உடலை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், என் உயிரை வேண்டுமானால் நீங்கள் எடுக்கலாம், ஆனால் என் ஆன்மாவை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது.
அந்த ஆன்மாவை உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஆன்மா இயேசுவின் கரங்களில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை பல வேதனைகளை அனுபவித்து, மிக கொடுமையான வேதனை அனுபவித்து தன் உயிரை கொடுத்தார். அவரை விட இந்த உலகத்தில் நாம் மிகப்பெரிய துன்பத்தை எல்லாம் அனுபவிப்பது கிடையாது. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நான் என் வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனா என்றால் அதை நாம் ஒரு சிறிய தேர்வின் மூலமாக கண்டுபிடித்து விடலாம். சின்ன ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, நான் உண்மையாலுமே இயேசுவின் பிள்ளையா இல்லையா, இயேசு என்னுடன் இருக்கிறாரா இல்லையா, நான் உண்மையாகவே கடவுளை ஏற்றுக்கொண்டு நான் என் ஆன்மாவை காத்து கொண்டு இருக்கின்றேனா இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கிறது? உடம்பு நல்லா இருந்தால் தெரிஞ்சிடும், இது உடம்பு நல்லா இருக்குது, அது இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகலாம், டாக்டர்கிட்ட போகலாம். ஆன்மா சரியாக இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் எடுத்து சொல்லுவா உங்கள் ஆன்மா நல்லா இருக்குங்க, உங்கள் ஆன்மா நல்லா இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என் ஆன்மா நல்லா இருக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க? என்ன சொல்லுவாங்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னடா ஆன்மா நல்லா இருக்கான்னு ஏன்ட்டெல்லாம் கேட்டுட்ருக்கிற அப்படிம்பாங்க. ஒரு சிலர் உன் ஆன்மாவா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பதில் சொல்லுவாங்க. சரி, யார்கிட்ட போயிட்டு கண்டுபிடிக்கிறது என் ஆன்மா நல்லா இருக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது என்ன டெஸ்ட்டு, எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தால் சிம்பிளான ஒரு விஷயம். இதை நீங்கள் செய்ய முடிஞ்சதுன்னா உங்கள் ஆன்மா நல்லா இருக்குது. உங்களை ஒருத்தர் ரொம்ப கேவலமாக பேசுகிறார், உங்களை பழி வாங்குறாங்க, உங்களை பயங்கர துன்புறுத்துறாங்க, உங்கள் வாழ்க்கையில் பலவித கஷ்டத்தை கொடுக்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் அவங்க தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம், எல்லாத்தையுமே அவங்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் உங்கள்கிட்ட இருந்தால், அந்த நபரை உங்களால் மன்னிக்க முடிந்தால், அந்த நபரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் உங்கள் ஆன்மா சூப்பராக இருக்குது. உங்கள் ஆன்மா சூப்பராக இருக்குது. இதுதான் டெஸ்ட். இதை நம்ம செஞ்சோம்னா, இதை செய்ய முடியுதா, இதனால் பண்ண முடியுதான்னு சொன்னீங்கன்னா என் ஆன்மா அருமையாக இருக்குது நம்ம கண்டுபிடித்து விடலாம். இல்லைன்னு சொன்னால் என் ஆன்மாவை நான் வளப்படுத்த வேண்டும், என் ஆன்மாவை நான் திடப்படுத்த வேண்டும், என் ஆன்மாவை ஆண்டவர் பக்கம் நான் திருப்ப வேண்டும், என் ஆன்மாவை ஆண்டவர் கையில் நான் ஒப்படைக்க வேண்டும், என் ஆன்மாவை ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து அவர் வழி நான் நடக்க முயற்சி பண்ண வேண்டும். இதுதான் அடிப்படை, இதுதான் மிக முக்கியம். கிறிஸ்தவர்கள் என்றால் இதைத்தான் செய்ய வேண்டும். செபஸ்தியார் அவர்களும் இதைதான் செய்தார். தன்னை வருத்தியவர்களையே மன்னித்தார். அவர் இயேசு வழி வந்த சீடர், இயேசு வழி வந்த ஒரு மிகப்பெரிய புனிதர். எனவே அவரால் அவருடைய ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது, அவர் பிறரை மன்னிக்க முடிந்தது. இந்த திருவிழாவிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, இந்த திருவிழா நமக்கு கொடுக்கின்ற பாடமும் அதுதான். நான் ஆண்டவருக்காக என் ஆன்மாவை ஒப்படைப்பேன், என் வாழ்க்கையிலே என் ஆன்மாவை நான் கடவுள் கரங்களில் ஒப்படைக்க எனக்கு வருகின்ற பழிச்சொல்லை உருவாக்குகின்ற, என்னை ஏளனமாக பேசுகின்ற, எனக்கு துன்பத்தை வருவிக்கின்றவரை நான் மன்னிப்பேன். இதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதை தான் நம் முதல் வாசகத்திலும் பவுலடியார் தெளிவாக சொல்வார். கிறிஸ்துவ நன்னடத்தை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியது குறித்து வெட்கப்படுவார்கள். நீங்கள் இப்படி உங்கள் ஆன்மாவை காத்து கொண்டால் உங்களை பழித்திருப்பவர்கள் ஒரு நாள் வெட்கப்படக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுதலே மேல். அதை தான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமது வாழ்விலே ஆண்டவர் கடவுள் இயேசு எவ்வாறு நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கின்றாரோ, அவர் எவ்வாறு நம் ஆன்மாவை காக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உடலினுடைய துன்பத்தை பற்றி நினைக்காமல் என்னுடைய வாழ்வானது இறைவனோடு இணையக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நினைத்து என் ஆன்மாவை நான் காத்துக்கொள்ளுவேன்,
எனக்கு துன்பம் தருவர்களை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன். என் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் மன்னிப்பேன். உறவினர்களை மன்னிப்பேன். எனக்கு எதிராக நடந்த எல்லாரையும் நான் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன். அப்பொழுது நான் உண்மையாக கிறிஸ்தவனாக மாறுவேன் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த விழாவை நாம் கொண்டாடினால் அதுதான் நாம் கொண்டாடுகின்ற விழாவினுடைய சிறப்பாக அமையும். அதுதான் இந்த விழாவுக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். நாம் பிறரை மன்னிப்போம், விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தரும் இந்த காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தரும் இந்த காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமல் நமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமல் நமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரந்து பணிகளெல்லாம் தலைவனுமதன்றோ. பிறரந்து பணிகளெல்லாம் தலைவனுமதன்றோ. என்று உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவு மிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித செபஸ்தியார் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர், ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர், ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர், திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போர், திருப்பலியில் பங்கு பெறுவோர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம்மீது இரக்கமையும். உலகில்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். நீ இல்லாத நாளும் இல்லை, உன்னை தேடாத நாளும் இல்லை. நீ என்னிலே இருந்தால் எனக்கென்ன கவலை ஐயா. என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். நான் வாழும் காலங்களில் பல எண்ணங்கள் வந்திடுவேனை. நீ வரும்போது உன் அருள் தரும்போது நிம்மதி அடைகின்றேன். நான் வாழும் காலங்களில் பல எண்ணங்கள் வந்திடுவேனை. நீ வரும்போது உன் அருள் தரும்போது நிம்மதி அடைகின்றேன். அன்பின் தேவனே, உன் கருணை அளவிட முடியான கருணை. அன்பின் தேவனே, உன் கருணை அளவிட முடியான கருணை. உள்ளத்திற்கே நீ உற்ற துணை. என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். என் பலவீனம் நீ அறிந்தாய், பக்க பலமாயிருக்கின்றாய். சோர்வடைந்தாலும் மனம் தளர்ந்தாலும் சோதனை வெல்ல வைப்பாய். என் பலவீனம் நீ அறிந்தாய், பக்க பலமாயிருக்கின்றாய். சோர்வடைந்தாலும் மனம் தளர்ந்தாலும் சோதனை
அகமகிழ்வடைய செய்திடுவாய். அமைதியில்லாமல் வாழ்கின்றேன், அகமகிழ்வடைய செய்திடுவாய். அன்பனே நண்பனே அருள் புரிவாய், என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். என்னை தேடி வருகின்ற தெய்வமே, என் இதயத்தில் உனக்கொரு இடம் தருவேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதமும்மை வாழ்கவே, வருக என் அன்போடு என்னை ஏவிடும். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை 6:30 மணிக்கு புனித செபஸ்தியாரின் ஆடம்பர தேர்பவனியானது உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து பவனியாக எடுத்து வரப்படும். இந்த பவனியின் இறுதியில் இந்த ஆலயத்தில் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் வழங்கப்படும். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தின் முடிவில் புனித செபஸ்தியாரின் கொடி இறக்கப்படும். தேர் பவனியின் போது ஏற்றப்படுகின்ற மெழுகுத்திரி 2 ஆலயங்களிலும் விற்கப்படும். அன்பார்ந்தவர்களே, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கின்ற குருக்கள் சார்பாகவும், அனைத்து குருக்கள் சார்பாகவும், அருட்சகோதரிகள் சார்பாகவும், இறை மக்கள் அனைவருடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாள், சிறப்பான ஒரு திருவிழா இல்லை? அப்படி தானே? 3 நாளுமே நல்ல அருமையான திருப்பலி, அருமையான மறையுரை, தேர்பவனி, ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நாளுமே மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைந்திருக்கிறது. அதுக்காக புனித செபஸ்தியாருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அவருக்கு தான், அவரை தேடி தான் நம்ம வந்தோம் இல்லை? அவரை தேடி தானே வந்தோம், அவர்கிட்ட தான் வந்தோம். அதனால் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி வந்த நம்பிக்கை தான் புனித செபஸ்தியாருக்கு இருந்துச்சு. பாருங்கள், எனக்கு ஆண்டவர் இயேசு தான் முக்கியம், அவர் மீது தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இன்றைக்கி 3 நாளுமே மறையுரையில் இந்த வார்த்தை, இந்த கருத்து எல்லா மறையுரையாற்றிய எல்லா குருக்களும் இந்த கருத்தை சொன்னாங்க, இயேசுதான் முக்கியம் எனக்கு என்று. ஆகவே நாமும் புனித செபஸ்தியாரை போன்று நாமும் எனக்கு இயேசுதான் முக்கியம் என்று நாம் ஆண்டவரை நாடி நிற்போம். புனித செபஸ்தியாரை பின்பற்றி ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நல்ல ஆன்மாக்களாக, நல்ல ஆன்மாவை கொண்டு உள்ளவர்களாக நாம் வாழ்வோம், மன்னிப்போம்.
மன்னிப்போம். அதான் இன்னைக்கு முழுக்க ஃபாதர் பேசினாரு, மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னாரு. அதே போல் நாமும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்துவ மக்களாக, சாட்சியம் பகிர்கின்ற மக்களாக நாமும் வாழ்வோம். இந்த விழா சிறப்பாக அமைந்துள்ளது. இது சிறப்பாக அமைய காரணமாக இருந்து, அடிப்படையாக இருந்து பல பணிகளை செய்த விழா குழுவினருக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மற்ற எல்லாருக்கும் நன்றி, அது பிற்பாடு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ பேச ஆரம்பித்தோம்னா எல்லாம் ஸ்கூலுக்கும் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, ஒன்றும் முடியாது. அதனால் நிறைய பேர் இந்த விழா சிறப்பாக அமைய உழைத்திருக்கின்றார்கள், ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள், பங்களிப்பு கொடுத்திருக்கின்றார்கள், உதவி இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிப்போம். ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு நாம் நன்றி தெரிவிச்சுக்கலாம். இன்னும் சிறப்பாக நமக்கு இந்த திருவிழா சுமூகமாக நடைபெற உதவி செய்த காவல்துறை நண்பர்கள் அவர்களுக்கு நம்முடைய இப்போ மட்டும் இல்லை, இந்த 3 நாள் மட்டும் இல்லை, சாயந்தரமும் பெரிய தேர் நம்ம வரும்பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்கின்றார்கள். ஆக நமக்கு உத்தரவு கொடுத்து கொண்டாடுங்கள் என்று உத்தரவு கொடுத்து, ஒப்புதல் கொடுத்து நமக்கு உதவி செய்கின்றார்கள். ஆகவே காவல்துறை நண்பர்களுக்கு நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மற்றபடி விழா உங்கள் அனைவருக்கும் இந்த புனித செபஸ்தியாரின் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவை கொண்டாடுவோம். இது ஆடம்பரத்திற்கான விழா அல்ல, நம்முடைய பவரை காட்டுறது, நம்முடைய ஆடம்பரத்தை காட்டுற விழா அல்ல. மாறாக நம்முடைய சாட்சிய விழா, நம்முடைய பக்தியையும் நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற விழா. ஆகவே மாலை தேர்வு இப்பொழுது நீங்கள் இந்த 3 நாட்களும் திருப்பலியிலும் தேர்பவனிலும் கலந்து கொண்டது போல மாலையும் நாம் தேர்பவனிலே கலந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பவனியாக மாலை பவனியை நாம் மாற்றுவோம். புனித செபஸ்தியார் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நமக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தந்து நம்மை வழிநடத்துவாராக. எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனதிடனைப்பை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாற்றி நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபஸ்தியாரின் விழாவிலே சிறப்பு ஆசீர் பெற கரங்களை குவித்து தலை வணங்குவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீராக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீற்றின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும்
ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா நன்றி 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 நன்றி. புனித செபஸ்தியார் நவநாள் ஜெபம். புனித செபஸ்தியாரே, கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே உமது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்த சீடரே, அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரத்துடன் துன்ப துயரங்களிலும் இயேசுவுக்காக நேர்மையுடன் உழைத்தவரே, உம்மை நாடி வந்திருக்கும் நாங்களும் உம்மை போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அவருடைய உண்மை தொண்டர்களாய் உலகில் வாழ எங்களுக்கு அருள் பெற்று தாரும். துன்ப துயரங்களிலும் வாழ்க்கை போராட்டங்களிலும் மனந்தளராது துணிவுடன் செயல்பட எங்களுக்கு துணையாயிரும். துன்பப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த புனித செபஸ்தியாரே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து இக்கட்டுகளிலிருந்து உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எங்களை விடுவித்தருளும். இன்றைய சமுதாயத்தில் பறந்து கிடக்கும் அனைவரும் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் வாழ அருள் பெற்று தருவீராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நலமளித்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவின் செய்தியை உலகுக்கு அளித்த புனித செபஸ்தியாரே, இயேசுவின் வழியில் நாங்களும் செல்ல எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேத சாட்சி முடி பெறவும் போர் சேவகரான செபஸ்தியாரே, தர்மாத்மாக்கள் பரிசுத்தப்படவும் வைசொரி பேதி பெருவாரி காய்ச்சல் தரித்திரம் போர் பஞ்சம் துன்பங்களை போக்கிட வேண்டும் செபஸ்தியாரே. ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல்கள் நீங்கினதென்று உமக்கு நன்றி கூறுகின்றோம். அரசனை எதிர்த்து வேத சாட்சியான செபஸ்தியாரே, நாங்களும் சாத்தானை எதிர்த்து வெற்றி வகை சூடப்பட வேண்டிக் கொள்ளும். செபஸ்தியாரே, 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 செபஸ்தியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் இயேசு கொள்ளும். நாம மகிமை பெற தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.